எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்நாக் ஒன்றுன்னா அது சமோசா தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வெங்காய சமோசா இருக்குல்ல, நல்லா கிறிஸ்பியாக நம்ம டீ கடையிலலாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சமோசா, அது கூட ஒரு சூப்பரான பன்னீர் சீஸ் பால்ஸ். கேட்கும் போது எனக்கு வாயெல்லாம் ஊறுது. ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய சமோசா செய்ய ஃபர்ஸ்ட் சமோசா ஷீட்ஸை செய்யணும். இதுக்கு ஒரு அகல பாத்திரத்தில் 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக விரிஞ்சு கொடுக்கும். நான் 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி பாத்திரத்தை மூடி 30 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிருங்க. ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்ல மெலிசாக தேய்க்கணும். பாருங்க எவ்வளவு மெலிசாக தேய்ச்சிருக்கேன். என்னோட விரல் தெரியுது. இந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கணும். அடுத்து இது வேக வைக்கணும். தவாவை சூடு பண்ணுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு சூடு பண்ணுங்க. தவா சூடானதும் எண்ணெய் ஊற்றாம செஞ்ச சப்பாத்தியை போடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 2-3 செகண்ட் மட்டும் வேக வச்சு உடனே எடுத்துருங்க. அதிகமாக வேக விட்டிங்கன்னா சப்பாத்தி ட்ரை ஆகிடும். சமோசா செய்கிறப்ப சரியாக மடிக்க வராது, கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணுறேன். ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா ஷீட்ஸையும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். சமோசா ஷீட்ஸ் ரெடி. இந்த சின்ன துண்டுகளை கட் பண்ணி சிப்ஸ் செய்யலாம். சமோசா செஞ்சதும் இதை பொரிக்கலாம். சமோசா ஃபில்லிங் செய்ய 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சிட்டிகை கரம் மசாலா, கடைசியாக 1/4 கப் வெள்ளை அவல் போடுறேன். நான் மெலிசாக இருக்கிற அவல் யூஸ் பண்ணுறேன். திக்காக இருக்கிற வெரைட்டி போடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதில் வெங்காயம் தண்ணி விடும். அதை அவல் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ தான் மசாலா நல்லா ட்ரையாக இருக்கும். சமோசாவை மூடுறதுக்கு ஒரு மைதா பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருங்க. அடுத்து சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். சமோசாவை ஈஸியாக ரெடி பண்ண நான் செஞ்சு காட்டுற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ள வெங்காய மிக்ஸை வைங்க. மைதா பேஸ்ட் தடவி சமோசாவை நல்லா சீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் சமோசாவை பொரிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. லோ ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் சமோசாவை மெதுவாக போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சமோசாவை எண்ணெயில் போடுறப்போ கவனமாக போடுங்க. ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சு
சமோசாவை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிங்க. சமோசா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. வெங்காய சமோசா ரெடி. இதை கெச்சப்போட சூடாக சர்வ் பண்ணுங்கள். பன்னீர் சீஸ் பால்ஸ் செய்ய நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் கிரேட் பண்ணுங்க. இதோட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்க்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேர்க்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் போடலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரண்டு வர வரைக்கும் பசையணும். ப்ராசஸ் சீஸ் கியூப்ஸை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சிருங்க. செஞ்ச பன்னீர் கலவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக தட்டி ஒரு சீஸ் கியூபை நடுவில் வச்சு உருட்டுங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பாலாக இருக்கணும். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சிருங்க. சின்ன கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் சோள மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருங்க. பன்னீர் பால்ஸை இந்த சோள மாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிருங்க. அப்போ ஃப்ரை பண்ணும்போது ஷேப் மாறாமல் இருக்கும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. பன்னீர் பால்ஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. அடுப்பை கம்மியாக வச்சு போறீங்க. அப்போதான் உள்ள வரைக்கும் வேகும். லைட்டாக திருப்பிக்கிட்டே இருங்க. அப்போதான் ஈவன் ப்ரௌன் கலர் வரும். பாருங்க, பன்னீர் சீஸ் பால்ஸ் நல்ல ரிச் கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இதை சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ செஞ்சு உடனே சர்வ் பண்ணுங்க. இதை டொமேட்டோ கெச்சப்போட பரிமாறுங்க. ரெண்டு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ உங்கள் வீக்கெண்ட் நல்லா ஜாலியாக இதை ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இல்லைனா சும்மாவே கூட நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.